எல்லா விவசாயிகளுக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ். நான் காடகநல்லி. மஞ்சுநாத் அக்ரி சார் வந்து திண்டுக்கல் மருந்து கொடுத்துட்ருக்கிறாரு பூண்டுக்கு. ஒரு 50-60 விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம். எல்லா விவசாயிகளும் அடித்து பார்த்துட்டு நல்லா இருக்குது, இந்த மருந்து வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு எல்லா விவசாயியும் சொல்கிறாங்க. நல்ல ஈல்டு வருது, நல்ல விளைச்சல் நிற்குது, பரவாயில்ல எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு விவசாயி கேட்டுருக்குறாங்க. ரிசல்ட்டு நல்லாயிருக்கு. எல்லா விவசாயிகளுக்கும்னு சொல்கிறேன். நம்ம மஞ்சுநாத் சார்கிட்ட வாங்கி மருந்து அடிங்க, நல்லாயிருக்கும். இவரை வச்சு சொல்லுங்கள். நம்ம சித்திலிங்கிட்ட வந்து கொடுத்துருக்குறோம் பாருங்கள். ஒரு மருந்து தான் அடிச்சிருக்கிறோம். அப்படி பயிர் எந்த அளவுக்கு நிற்குது பாருங்கள். இது எத்தனை நாளுக்கு முன்னே அடிச்சிங்க மருந்து? சார் இது போட்டு 20 நாளுக்குள்ள அடிச்சிருக்கேன் சார். 20 நாளுக்கு அடிச்சிங்களா? இப்போ இன்றைக்கி எத்தனை நாள் பயிர் இது? சார் இது 50 நாளுக்குள்ளே இருக்குங்க சார். 50 நாள். மற்ற விவசாயிகளை கம்பேர் பண்ணும் போது எப்படி இருக்குது ரிசல்ட்டு? சார் இது நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்குங்களா ரிசல்ட்டு? அது மாதிரி நல்லா இருக்குது ரிசல்ட்டு. இன்னும் நல்லா வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பார்த்து பயன்படுத்துங்க. மற்ற விவசாயிகளை கொடுத்துருக்கீங்களா? எல்லாருக்கும் வந்து எப்படி இது ஒரே மாதிரி இருக்குங்களா? இல்லை எல்லாருக்கும் நம்ம கொடுத்த மருந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குங்க சார். நல்லா தண்டு வளர்ச்சி இருக்குது, நல்ல ஈல்டு கிடைக்குது, நல்ல சைனிங்கு, நல்லா பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஒரே லெவலில் இருக்குது. எல்லா விவசாயிகளும் பரவாயில்ல எங்களுக்கு உங்கள் மருந்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. இத்தனை வருஷமாக இங்கே லோக்கலில் மருந்து வாங்கி அடிச்சிருப்பீங்களா? மருந்து வாங்கி அடிச்சிருக்கிறா சார். அடித்தாலுமே எங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கலைங்க சார். இந்த ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கலைங்க. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிசல்ட்டு நல்லாயிருக்கு. விவசாயிகள் நம்பி வாங்கி அடிக்கலாம். மொதல் நமக்கு எத்தனை விவசாயி வாங்கினாங்க? ஃபஸ்ட் டைம் 10 பேர் வாங்கினாங்க சார். ரெண்டாவது டைமு 30 பேர் வாங்கினாங்க. இப்போ கரண்ட்டில் இப்போ எத்தனை பேர்? இப்போ எங்களுக்கு 60 பேர் இருக்கிறாங்க சார். இப்போ இது எத்தனை மாதம் அதை டெவலப் பண்ணி? 1.5 மாதங்க சார். 1.5 மாதத்தில் 60 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கி என்னென்ன பிரச்சனைக்கு நம்ம கொடுத்துருக்கோம் மருந்து சார்? நம்ம பழுப்பு, பேனு, அது போக முனைக்கருகள், தண்டு வளர்ச்சி, சைனிங் வர்றதுக்கு, அது மாதிரி ஃபஸ்ட்டு மருந்து கொடுத்து போகல. அதுக்கு என்ன மருந்து கொடுத்தா? ஃபஸ்ட்டு வேர்ப்புழுவுக்கு ஊற்றுருக்குங்க சார். வேர்ப்புழு கொடுத்தீங்களா? அது எப்படி? வேர்ப்புழுவுக்கு வந்து 30, எனக்கு தெரிஞ்சு 30 விவசாயி கொடுத்துருக்கீங்க. சரிங்க சார். எப்படி ரிசல்ட் எப்படி இருக்கு அதுக்கு? சார் ரிசல்ட் பக்காவாக இருக்குங்க சார். அதை அடித்து ஊற்றி பார்த்துட்டு தாங்க சார் எங்களை வந்து திரும்பி கொடுங்க, மருந்து நல்லா இருக்கு, எங்களுக்கு வேணும் அப்படின்னு எல்லா விவசாயி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேர் பூச்சிக்கு வந்து எத்தனை முறை ஊற்றுனீங்க மருந்து? ஒரே முறை தான் ஊற்றிருக்குங்க சார். இன்னும் வந்து சில காடுகள் வந்து ஒரே மருந்து தான் அடிச்சிருக்கிறாங்க, ஸ்ப்ரே பண்ணி ஒரே மருந்து அடிச்சிருக்காங்களா? நல்லா ஈல்டு இருக்குது, நல்லா பயிர் நல்லா தெளிவாக இருக்குது. நம்ம நம்பி வாங்கி அடிக்கலாம், நல்லா இருக்குங்க. விவசாயம் நல்லா பண்ணலாம். எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கொடுக்குற மருந்து எல்லா விவசாயம் திருப்தியாக இருக்குது, எல்லாருக்கும் திருப்தியாக இருக்குது. பரவாயில்லைங்கிற மாதிரி தான் எல்லா விவசாயிகளும் சொல்கிறாங்க சார். நல்லாயிருக்கு. இனிமே கேட்குறாங்க நிறைய பேர். டைம் ஆயிடுச்சு சார், கொடுக்க முடியல. அடுத்த வெள்ளாமையில் எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி இது பண்ணிக்கிறாங்க சார். நம்ம லோக்கல் வாங்குற கடையிலே வந்துங்க சார் ரேட்டு அதிகமாக இருக்குது சார். அப்புறம் நல்லா நம்மளுக்கு ரிசல்ட் இல்லைங்க சார். அது அவங்க ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மருந்து கொடுக்குறாங்க சார். அது எங்கள் விவசாயிகளுக்கு கொஞ்சம் பிடிக்கல. இப்போ இங்கே திண்டுக்கல், தர்மஸ்தலா இதில் வாங்க நல்லா இருக்கு. இதில் வந்து நம்ம நல்லா இருக்குங்க சார். திண்டுக்கல்லேருந்து வர மருந்து எங்களுக்கு விவசாயிக்கு நல்லா மனசு திருப்தியாக இருக்குது. நல்ல மனசோட வாங்கி பண்ணுவாங்க. நல்லா இருக்குது. விவசாயிகளுக்கு வணக்கம். எல்லா விவசாயிகளுக்கு வணக்கம். ஸ்ரீ தர்மஸ்தலா மஞ்சுநாதர் இதில் மருந்து வாங்கி எல்லா விவசாயிகளை வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு எந்த டவுட்டுனாலையும் நம்ம வாட்ஸ்அப் மூலயமா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து கொடுக்குற மருந்து வந்து அதிகபட்சம் ஒரு வெள்ளாமன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மாதம். அந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு மருந்து தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 3 மருந்துலேயே எல்லா வெள்ளாம், இப்போ பூண்டு, வெங்காயம், பீன்ஸு, அவரை எந்த வெள்ளாமல் எடுத்துட்டாலும் 3 மருந்து தான். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஓரளவுக்கு ரிசல்ட் நல்ல கவர் ஆகிடும். விவசாயிகளுக்கு வந்து நான் மெயினாக சொல்லிக்கிறது என்னென்னா, ஒரு விவசாயம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 35 நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிடுங்க. காடை வந்து நல்லா உழுது போட்டு அதுக்கு தேவையானதை சத்து, அதுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு மருந்துங்கள்லாம் முன்னாடியே காட்டில் வெறும் மண்ணிலே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எந்த வெள்ளாமைனாலும் செய்யுங்க. செஞ்சிங்களான்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபால்ட்டு வராது, நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம இந்த ஏரியாவில் வந்து இப்போ 1.5 மாதம் தான் ஆகுது. 1.5 மாதத்தில் வந்து 60 விவசாயி வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்கிறோம். மேற்கொண்டு வந்து பண்ணலாம். இப்போ வந்து இது ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சு. 60 நாள் ஆகுது. இன்னொரு 20-25 நாளில் வந்து பூண்டு இங்கே இருக்க மேக்ஸிமம் எல்லா விவசாயம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. எந்த உங்களுக்கு டவுட்டு, எந்த வெள்ளாமையில் எதில் வேணாலும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எந்த டவுட்னாலும் கேட்கலாம். பூண்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லாமே வந்து இப்போ இன்றைக்கி ரேஞ்ச் மார்க்கெட் எவ்வளோ போயிட்டுருக்கு பூண்டு நம்ம கொடுத்துருக்கோம். எவ்வளோங்க? 450 நார்மலாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 450 ரூபா போகுது. ஹை குவாலிட்டி ஃபுல்லாமே 600. நான் கொடுத்துருக்க மருந்தில் இப்போ இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டுக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ போகுது? 450 மினிமம். அதாவது மட்டை குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 450. நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்த்திங்கன்னா 600-650 வரைக்கும் போயிருக்கு. அதனால் வந்து எல்லா விவசாயிகளும் ஒரு நல்ல ஃபீல்டை நம்ம இதில் வந்து ஒரு 4-5 ஃபீல்டு ஸ்டாப் இருக்கும். அவனோட கன்சல்ட்டிங்கில் நீங்கள் செய்யுங்க. எல்லா இதுவும் நல்லாயிருக்கும். எல்லா விவசாயிகளும் நன்றி. கட் மாடு